உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு வராரு. கரூர் மக்களே, அவரை நல்லபடியாக கௌரவிச்சு அனுப்பி வைங்க. அவர் எந்த ஒரு சொல்லிடாதீங்க. அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு மனுஷனை யாராவது பார்த்துருக்குறீங்களா? இல்லை. நான் வரேன்னு சொல்லி அவர் வந்திருக்காரு. உங்களுடைய ஆதரவெல்லாம் அவருக்கு கொடுத்து மக்களே, அவரை நம்ம தான் கைத்தூக்கி விடணும். உங்கள் விஜய், நம்ம வீட்டு விஜய், நம்ம கஷ்டத்தை கண் துடைக்க வர மனுஷனை நம்ம ஆதரித்து மேலே தூக்கி விட்டோம்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்ம வருங்கால சன்னதிங்க நல்லா இருப்பாங்க. இதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அவர் பணம் கொடுக்குறாரு, நம்ம வாங்கிக்கிறோம், உயிர் வருமா அப்படி இப்படின்னு யாரோ ஏதோ பேசுகிறாங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. விதி இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. அது சதியாலேயோ செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதனால் அதை பெருசாக்காமல் அவரை வரவழைச்சி தான் பார்ப்போமே, நம்ம தலையெழுத்தெல்லாம் மாறுதான்ட்டு. நாளை நமதேன்ற மாதிரி நாட்டு மக்களே, நாளை நம்ம தான் மாறணும்னா நாம் தான் மாறணும். நாம் தான் எடுக்கணும் கையில். நாம் எடுத்தால் தான் நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம மாறணும். நம்ம குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும். அதனால் வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. எல்லாரும் நம்ம கை கூப்பி கை கோர்த்து நின்று விஜயை வரவேற்போம். தயவுசெய்து எல்லாரும் வாங்க. ஒரு கை தட்டினா ஓசை வராது, பல கை தட்டினா ஓசை வரும். அதனால தான் அவங்களெல்லாம் கேட்குறேன் நான். எல்லாரும் வாங்க, விஜய்க்கு ஓட்டு போடலாம். நான் வரேன் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்கிற மனுஷனை நம்ம தூக்கி விட்டு பார்க்கலாம், அழகு பார்க்கலாம், அரியாசனம் ஏற்றலாம். ஏற்றி தான் பார்ப்போமே. படித்த பிள்ளை, பண்புள்ள பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை. சின்ன எம்ஜிஆர் மாதிரி இவரும் ஆட்சி புரிவாருன்னு நான் நம்புகிறேன். நீங்களாம் நம்புகிறீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் கை கோர்த்து வாங்க. எல்லாரும் சேர்ந்து போகலாம். அதே மாதிரி சம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் திறந்து விட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஆறு, கொசஸ்தலை ஆறு ஃபுல்லாக தண்ணி நிரம்பி ஓடிக்கிட்டு இருக்கு. யாரும் குழந்தைங்களெல்லாம், பெரியவங்களோ குழந்தைங்களோ எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. யாரும் தண்ணி பார்க்குறேன், மீனை பிடிக்கிறேன்னு யாரும் வெளில போகாதீங்க. பத்திரமா இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. மக்களே, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நாம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். நம்ம வீடு நல்லா இருந்தால் தான் நம்ம நாடு நல்லா இருக்கும். நம்ம நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. மறுபடியும் வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க, பத்திரமா இருங்க. நான் வரேன் உங்கள் விஜய்.